விசையின் திருப்புத்திறன். இப்போ ஒரு விசை கொடுத்து திருப்புறது மூலமாக அதில் வந்து எப்படி விளைவு நடக்குது அப்படின்றத சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அதன் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். இப்போ என்னன்னா, விசையின் திருப்புத்திறன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விசை கொடுக்குறோம், அந்த விசை மூலமாக ஒன்று நடக்கும் இல்லையா, ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடக்கும், அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க விசையின் திருப்புத்திறன். அதை எப்படி அளவிடலாம் அப்படின்னா, அந்த இப்போ சுழல் விளைவு இருக்குன்னா அந்த அச்சு எந்த புள்ளியில் நாம் விசை கொடுக்குறோமோ அது எவ்வளோ விசை அப்படின்றது தெரியறது மூலமாக அது மூலமாக எவ்வளோ ரிசல்ட் நமக்கு கிடைக்குன்றதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு புள்ளியில் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன் டவ் ஆனது, அதாவது விசையின் திருப்புத்திறனை வந்து என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா டவ். ஆக்சுவலாக இந்த டவ் அப்படின்ற லெட்டர் வந்து க்ரீக்லேருந்து வந்தது. க்ரீக்கோட ஆல்ஃபபெட்டில் இந்த டவ் அப்படின்ற லெட்டர் வந்து இருக்குது. இதை வந்து விசையின் திருப்புத்திறனை டவ் அப்படின்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போது ஒரு புள்ளியின் மீது செயல்படுற விசையின் திருப்புத்திறன் விசையின் எண்மதிப்பு எஃப் இருக்கும். விசையின் எண்மதிப்பு எஃப்னா ஃபோர்ஸ், நாம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த நம்பர்ஸ்க்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும், அதாவது இப்போது கதவு இருக்குன்னா கதவுல அந்த ஹிஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹிஞ்சஸ்க்கும் கைப்பிடிக்குமான டிஸ்டன்ஸ் டி, அதுக்கும் உள்ள பெருக்கற்பலனை கொண்டு அளவிடப்படுகிறது. இது ரெண்டுக்குமான பெருக்கற்பலன், அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோன்ற நம்பர்ஸு, எங்கேருந்து எங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸு, அந்த கீழிருந்து கைப்பிடி வரைக்குமான டிஸ்டன்ஸு, இது ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிறது தான் விசையின் திருப்புத்திறன். இவ்வளோ விசை கொடுத்தேன், இவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு, அதனால் அந்த கதவு இவ்வளோ தூரம் திரும்புச்சு அப்படின்னு சொல்கிறது தான் விசையின் திருப்புத்திறன். அவ்வளோதான். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி, கேபிட்டல் எஃப் இன்ட்டு ஸ்மால் டி. கேபிட்டல் எஃப் அப்படின்றது வந்து விசை ஃபோர்ஸை மென்ஷன் பண்ணுது, டி அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுது. இது ஒரு வெக்டர் அளவாகும். இது வந்து ஒரு வெக்டர் அளவு. இது ஏன் வெக்டர் அளவுன்னா, இதுக்கு திசை இருக்குது, இந்த திசையில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்வோம், அதனால் இது ஒரு வெக்டர் அளவு. இதன் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். இப்போது இதோட திசை எப்படி இருக்கும், இந்த திருப்புத்திறன் திசை எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ கதவு இருக்குது, கதவோட கைப்பிடியை பிடிச்சி நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஃபோர்ஸ் எந்த திசையில் கொடுக்குறோமோ அந்த திசையில் தான் திரும்பும், அந்த திசையில் தான் திருப்புத்திறன்ன்றது அமையும். இதன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இப்போ இந்த திருப்புத்திறன் விசையின் திருப்புத்திறனுக்கான எஸ்ஐ அலகு என்னன்னா நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டர்ன்றது எப்படி வரும், ரொம்ப சிம்பிள். இதை நம்ம மெமரி பண்ணணும்னா அவசியமே இல்லை. ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப் ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ அலகு என்ன, நியூட்டன். டி டிஸ்டன்ஸுக்கான அலகு என்ன, மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் அப்படின்றது வந்து விசையின் திருப்புத்திறனோட எஸ்ஐ அலகு. இதை வந்து கேபிட்டல் என் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதாவது நியூட்டன் மீட்டர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதாமல் என்எம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக மென்ஷன் பண்ணலாம். இதுதான் வந்து விசையின் திருப்புத்திறன். இரட்டை கப்பிள். இரட்டை விசை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்றழைக்கப்படும். என்னன்னா, இப்போ நாம் பார்த்த அதே தான். இப்போ ஒரு திருப்பு விசைன்னு பார்க்குறோம், சுழல் விளைவை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம் இல்லையா, அதே இடத்துல நாம் அந்த சுழல் விளைவு அப்படின்றது வந்து இப்போ கதவு இருக்குது, அந்த கதவை ஒருத்தர் ஒரு பக்கம் இருந்து தள்ளும் போது அது நகரும், அது ஒரு சுழல் விளைவை ஏற்படுத்தும். இப்போ அதே கதவுல ரெண்டு பேர் ஒரு விசையை கொடுத்தோன்னா ரெண்டு சைடும், இப்போ நான் உள்ளேருந்து தள்ளுறேன், என்னோட சிஸ்டர் வெளியிலேருந்து தள்ளுறா அப்படின்னும் போது இரண்டு விசைகள் செயல்படுது. ரெண்டு விசைகள் செயல்படும் போது எதிரெதிர் திசையில் இருந்து அதை தான் இரட்டை அல்லது இரட்டை விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இரட்டை விசை நடக்கும்போது அது ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இப்போ கதவு இருக்குது, கதவை நான் தள்ளுறேன் அப்படின்னா நான் இந்த பக்கம் இருந்து தள்ளும்போது அது ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் போகும். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட்லேருந்து தள்ளும்போது என்ன நடக்கும், அங்கே வந்து நேர்கோட்டில் நகராது. ஸோ இரட்டை விசைகள் செயல்படும் போது எப்போவுமே ரியாக்ஷன் நேர்கோட்டில் இருக்காது. இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழியாதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது. இப்போது தொகுப்பயன் அப்படின்னா மொத்தமான ரிசல்ட்டு. இப்போ இரட்டைகளின் தொகுப்பயன் விசை அப்படின்றது விசையோட மதிப்பு வந்து சுழி ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகிடும், எந்த ரியாக்ஷனும் எந்த ஒரு விளைவுமே அங்கே ஏற்படுத்தாது. அதனால் அது சுழி. அப்படி சுழியாக இருக்கிறதுனால அது நேர்கோட்டு இயக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். நேர்கோட்டு இயக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இதை இரட்டை
இரட்டைகளின் திருப்புத்திறன் என்று அழைக்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இரட்டைகளின் திருப்புத்திறன். நாம் அதை வந்து விசையின் திருப்புத்திறன்னு பார்த்த மாதிரி இது இரட்டைகளின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல். இப்போ அதே தான், டேப் இருக்குது, இந்த சைடு திருப்புனா ஓப்பன், திருப்பி ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணனா க்ளோஸ் இல்லையா? அதே மாதிரி திருகின் சுழற்சி, திருகாணி இருக்குது, பம்பரத்தின் சுழற்சி, இதெல்லாம் வந்து இரட்டைகளுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ திருகாணி இருக்குது, இந்த வலஞ்சுழியாக திருப்புனா உள்ளே போகும், இடஞ்சுழியாக திருப்புனா வெளியில் வரும். அது மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும், அங்கே வந்து ஒரு சுழல் விளைவை ஏற்படுத்தும். இரட்டையின் சுழல் விளைவு அதன் திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டையோட சுழல் விளைவு எவ்வளோ அப்படின்னு, அதோட விளைவு எவ்வளோ, இப்போ 2 ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதனால ஏற்படுற ரிசல்ட் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா திருப்புத்திறன் மதிப்பு தான். திருப்புத்திறன் எவ்வளோ கொடுக்குறோன்றதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இம்மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இரட்டையோட திருப்புத்திறன் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 விசை இருக்குது, அதில் ஏதாவது ஒரு விசையோட எண் மதிப்பு, அப்புறம் 2 விசைக்கும் இடையிலான தொலைவு, அந்த 2 விசைக்கு நடக்குது இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டுக்கான தொலைவு, இது ரெண்டையும் பெருக்கற்பலன், இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு திருப்புத்திறன் மதிப்புன்றது கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா இருக்குது. இரட்டையின் திருப்புத்திறன், இரட்டையோட திருப்புத்திறனை வந்து எம்முன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, விசையின் திருப்புத்திறன் வந்து டவ் அப்படின்ற லெட்டர்னு சொன்னோம். இங்கே வந்து இரட்டையின் திருப்புத்திறனை கேபிட்டல் லெட்டர் எம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இரட்டையின் திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு விசையின் எண் மதிப்பு, ஃபோர்ஸ், விசையோட ஏதாவது ஒரு விசையோட மதிப்பு இன்ட்டு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு, 2 விசை ஆக்ட் ஆகிற இடத்துக்குமான தொலைவு எஸ், அதை எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். எம்னா வந்து இரட்டையோட திருப்புத்திறன் மதிப்பு, எஃப்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட எண் மதிப்பு, எஸ் அப்படின்னா 2 விசைகளுக்கு இடையேயான செங்குத்து தொலைவு, அவ்வளோதான். இதன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். சேம் இதுக்கும் அதே தான், ஏன்னா ஃபோர்ஸு டிஸ்டன்ஸு, அப்போ ஃபோர்ஸ்னா நியூட்டன், டிஸ்டன்ஸ்னா மீட்டர், அப்போது இதுக்கான எஸ்ஐ யூனிட்டும் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஜிஎஸ் அலகு முறையில் டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஜிஎஸ் அலகு முறை அப்படின்னா வந்து சென்டி கிராம் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்கிற அலகு முறை இருக்குது, சிஜிஎஸ் அலகு முறைன்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். சேம் அதே மாதிரி தான், விசையின் திருப்புத்திறன் எப்படி வெக்டர் அளவோ அதே மாதிரி இங்கேயும் இந்த சுழல் விளைவில் ஏற்படுத்துகிற இரட்டையோட திருப்புத்திறனும் ஒரு வெக்டர் அளவு. திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். இது படம் 14.1.4a மற்றும் பியில் காட்டப்பட்டுள்ளது. என்னன்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு திருகாணி இருக்குது, அந்த திருகாணியை வந்து ரைட் டைரக்ஷன், கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வலது கை பக்கமாக திருப்பணும், வலஞ்சுழியாக திருப்பணும் அப்படின்னா அதோடைய திருப்புத்திறன் நமக்கு ஆன்சர் எம்மோட வேல்யூ கிடைக்கும்போது அதை நெகட்டிவில் எடுத்துக்கணும். இதுவே இடஞ்சுழியாக லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோன்னா அதுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து நாம் பாசிட்டிவில் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்டை நாம் வந்து இந்த லெசனுக்கான சம்ஸ் போடும்போது அப்போ இந்த வலஞ்சுழி இடஞ்சுழி என்ன குறியீடு எடுத்துக்கணுன்றது வந்து அந்த சம்ஸில் நமக்கு யூஸ் ஆகும். வலஞ்சுழியாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ், இடஞ்சுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவில் எடுத்துப்போம். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கீழே பாருங்கள், படம் 1.4 ஏபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளாக் வைஸு, செகண்டாக கொடுத்துருக்கிறது பி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இதுதான் வந்து இரட்டை அப்படின்றது, இரட்டை கப்பிள் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள். இப்போ இந்த விசையின் திருப்புத்திறனை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். பற்சக்கரங்கள், கியர்ஸ், இந்த வண்டியிலலாம் கியர் போடுறோம் இல்லையா, பைக்கில் கியர் போடுறோம், காரில் இதிலெல்லாம் கியர் போடுறோம், அது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கியரோட பிக்சர் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், அந்த பிக்சர் பாருங்கள். பற்சக்கரங்கள் வட்டப்பரப்பின் விளிம்புகளில் பல் போன்று மாற்றம் செய்யப்பட்ட அமைப்புகள் ஆகும். பற்சக்கரங்கள்னு அது ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் அதோட அந்த எண்ட்ஸில் எல்லாமே சர்க்கிள் வந்து ப்ராப்பராக இல்லாமல் பல்லு மாதிரி செதுக்கி செதுக்கி வச்சுருப்பாங்க, அதனால தான் அதை பற்சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயக்குகின்ற
வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். என்னன்னா இப்போ இந்த பற்சக்கரங்கள் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, வண்டி வந்து வேகமாக போயிட்டுருக்கு, அதோட வேகத்தை மாற்றுறதுக்கு இந்த பற்சக்கரங்கள் யூஸ் ஆகும். நீங்கள் சைடில் கொடுத்துருக்க அந்த பிக்சர் வந்து சின்ன மூவிங்கில் இருக்கும் பாருங்களேன். அதில் எப்படி ஒரு சக்கரம் ரொட்டேட் ஆகும்போது அது மற்ற பற்சக்கரங்களை எல்லாம் சேர்த்து எப்படி ரொட்டேட் பண்ணுது பாருங்கள். அந்த மாதிரி தான் பற்சக்கரங்கள் வந்து இயங்கும். கியர்ஸ் வந்து அப்படி தான் இயங்கும். அப்படி இயங்கிறது மூலமாக என்ன பண்ணலான்னா, இந்த வாகனங்களுடைய வேகத்தை குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்றத வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். மேலும் திறனை கடத்துவதற்கும் பற்சக்கரங்கள் உதவுகின்றன. திறன் எனர்ஜி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்றது அந்த திறன் இருக்கு இல்லையா, அதை கடத்துறதுக்கும் இந்த பற்சக்கரங்கள் வந்து உதவியாக இருக்குது. ஏற்ற பலகை, சீசா பிளே, சீசா விளையாடி இருப்போம் பார்க்கிலலாம், அந்த சீசாவில் இதோட பிக்சரும் இருக்குது பாருங்கள். இந்த சீசா விளையாடும் போது நீங்கள் ஏற்றப்பலகை விளையாட்டினை விளையாடி இருப்பீர்கள். அதில் அமர்ந்துள்ள எடை அதிகமான ஒருவர் மற்றொருவரை எளிதில் தூக்குகிறார். இப்போ இந்த சீசாவில் வந்து நல்லா ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கிற ஒருத்தரும் ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சின்ன பையன், இவங்க 2 பேரும் ஆப்போசிட் சைடில் உட்காந்து சீசா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி ஈஸியாக விளையாட முடியும்? இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவர் வந்து மேலே இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஈஸியாக இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறவரை மேலே தூக்கிடுவார். ஆனால் இவங்க எப்படி தூக்க முடியும்? எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியினை நோக்கி நகரும்போது விசை செயல்படும் தூரம் குறைந்து திருப்பு விசையின் செயல்பாடு குறைகிறது. இது எடை குறைவான நபரானவர் எடை அதிகமான நபரை தூக்க வழிவகை செய்கிறது. ஈஸியாக தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கிறவர் அந்த எண்டு பாயிண்டில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நகர்ந்தாருன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நகர்ந்தாருன்னா, இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அவருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த எடை கம்மியாக இருக்கிற நபரால் ஈஸியாக தூக்க முடியும் இவரை. இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, எடை கம்மியானவர் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வரும்போது அவருக்கும் நடுவில் இருக்கிற புள்ளிக்குமான தூரம் குறைஞ்சு, ஆனால் அந்த எடை கம்மியானவருக்கும் நடுவில் இருக்கிறவருக்குமான புள்ளி வந்து தூரம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் அவரால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தூக்க முடியும். ஆக்சுவலாக இதை நாம் இவ்வளோ டீப்பாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் சீசா விளையாடும் போது இதை நாமளே பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களால நம்மளை ஈஸியாக ஹைட்டுக்கு தூக்க முடியும். இந்த மாதிரி நம்ம சீசா விளையாடியிருப்போம். திருப்பு சக்கரம், ஸ்டியரிங் வீலை தமிழில் வந்து திருப்பு சக்கரம்னு சொல்லுவோம். ஸ்டியரிங் வீல்லாம் வெஹிக்கல் 4 வீலர்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டியரிங் தான். இதோட பிக்சர் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே இருக்கிற ஸ்டியரிங்கை சுற்றுறது மூலமாக அது கீழே இருக்கிற வீலை எப்படி திருப்புது, ஸ்டியரிங்கை திருப்புற பக்கம் அந்த வீலை திருப்புது பார்த்தீங்களா, அதுக்காக தான் யூஸ் ஆகுது. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்புத்திறன் விசை கொண்டு எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. இந்த ஸ்டியரிங் வீல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது 2 வீலர்ஸ்லாம் ஓட்டுறோம், அதோட திசையை மாற்றணுன்னா நாமளே அதோட ஹேண்டில் பாரை வச்சு திருப்பணுன்னா திசையை மாற்றிடலாம். ஆனால் இந்த 4 வீலர்ஸு, இந்த காரு, பஸ்ஸு, ஹெவி லோடு இருக்கிற லாரி, இதோட திசையை மாற்றணும். இப்போ நான் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா என்னால் அப்படியே அந்த காரை என்னால் திருப்ப முடியுமா? இல்லை, ஸ்டியரிங்கை வச்சு தான் திருப்புவோம். அப்போ அந்த ஸ்டியரிங்கோட வேலை அது என்ன தான் வேலை செய்யுது அப்படின்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்டியரிங்கை நாம் திருப்பும்போது அது கீழே கனெக்டடில் இருக்கிற அந்த 2 வீலையும் அதுவும் ரைட் சைடில் திருப்புது. ஸ்டியரிங்கை நான் திருப்பும்போது அந்த வீலும் திரும்புது. அதாவது கம்மியான விசையில் அவ்வளோ பெரிய வெஹிக்கலோட அந்த 2 வீலையும் நம்மளால் நம்ம நினச்ச டைரக்ஷனுக்கு திருப்ப முடியும். இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் தான் இந்த விசையோட திருப்புத்திறன் அப்படின்றது செயல்படுது. ஒரு பொருளை வந்து விசை நமக்கு தெரியும், ஃபோர்ஸுன்னு ஒன்று கொடுத்தோன்னா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும், மோஷனுக்கு போகும், நேர்கோட்டில் இயங்கும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற விசை கரெக்டான ஆங்கிளில் இருந்து கொடுக்கும்போது அதோட திசையை திருப்புறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா, அதுதான் விசையின் திருப்புத்திறனுக்கான சில எடுத்துக்காட்டுகள் தான் இந்த 3. திருப்புத்திறன்களின் தத்துவம், பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னா, திருப்புத்திறன்கிறது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிரிணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக
இப்போது இதே சீசா இருக்குது, சென்டர் பாயிண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த ஒரு தண்டோட கரெக்டான சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்குது. ஆனால் இப்போது அந்த அந்த தண்டு வந்து எப்படின்னா இப்படி மேலே கீழே போகிற சீசாவாக இல்லாமல் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். இப்போது ஒரு விஷயம் இமேஜின் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் ஒன்றில் ஃபிக்ஸ்டாக வச்சு அந்த குச்சி வந்து அந்த தண்டு வந்து அந்த கம்பி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இல்லை. ஒரு பக்கம் கம்மியான டிஸ்டன்ஸும் ஒரு பக்கம் அதிகமான டிஸ்டன்ஸும் இருக்கிற மாதிரி ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. அப்படின்னா இப்போது 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் ரைட் சைடும் ஒருத்தர் லெஃப்ட் சைடும் நின்று ரொட்டேட் பண்ணுறாங்க, ஒரு விசையை கொடுக்குறாங்க, 2 விசை கொடுக்குறாங்க. அந்த விசை சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம். மொத்தத்தில் அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, 2 பேர் கொடுக்குறாங்க. அப்போது அங்கே என்ன நடக்கும்னா அந்த கம்பி வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஓகேவா? இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன ஆக ஆரம்பிக்கும்? சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்றும்போது இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது இடஞ்சுழியாக மூவ் ஆச்சு அப்படின்னா, ரிவர்ஸில் வந்துச்சுன்னா ரைட் சைடு இருக்கிறது வலஞ்சுழியாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அந்த 2 பக்கமும் நடக்கிற அந்த விசை வந்து அந்த திருப்புத்திறன் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருப்புத்திறனின் தத்துவம். இப்போது அந்த கம்பி இருக்குது, அதில் 2 பக்கமும் ரியாக்ட் ஆகிற திருப்புத்திறன் அப்படின்றது வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுழி அப்படின்னு அமையும் அப்படின்னு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா 0வாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இந்த பிக்சர் பாருங்களேன். Pங்கிறது அவங்க மையமாக வச்சுக்கிற பாயிண்ட்டு, D1ன்றது ஒரு டிஸ்டன்ஸு, D2 அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸு. இதில் F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, F2 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே F1ல் ஆக்ட் ஆகிறது வந்து இடஞ்சுழி திருப்புத்திறன், F2வில் வந்து வலஞ்சுழி திருப்புத்திறன். இப்போது மேற்கண்ட படம் 1.5 சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றில், அது சமநிலையில் வச்சிருக்கிற பொருள், ஆதார மையம் Pயிலிருந்து, மையத்தை Pன்னு சொல்கிறாங்க, D1 தொலைவில் இயங்கும் விசையான F1 இடப்பக்கமாக சுழற்சியினையும், D1 டிஸ்டன்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸு, அதை D1 எடுத்திருக்காங்க. அங்கே வந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F1, அது வந்து இடஞ்சுழியாகவும், ஆதார மையம் Pயிலிருந்து D2 தொலைவில் இயங்கும் விசையான F2 வலப்பக்க சுழற்சியினையும் ஏற்படுத்துகிறது. இந்த சைடு D2ன்றது லாங் டிஸ்டன்ஸாக எடுத்திருக்காங்க. அங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து F2ன்னு சொல்கிறாங்க. அது வந்து வலஞ்சுழியாகவும் வலஞ்சுழியினையும் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. திருப்புத்திறன்களின் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் = இடஞ்சுழி திருப்புத்திறன். 2 திருப்புத்திறனும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். வடஞ்சுழியில் இருக்கிற திருப்புத்திறனும் இடம் சுழியாக இருக்கிற திருப்புத்திறனும் சமமாக தான் இருக்கும். மேபி அது ஒருத்தர் வேகமாக சுற்றலாம், ஆனாலும் ஒருத்தர் சுற்றுறது இன்னொருத்தர் சுற்றுறதோட ஈக்குவேட் ஆகி 2ஓட திருப்புத்திறன் மதிப்பும் ஒரே அளவாக தான் இருக்கும். இங்கே வேகமாக ஒரே கம்பின்னும் போது ஒருத்தர் வேகமாக சுற்றுறாங்கன்றதுக்காக அந்த பக்கம் மட்டும் வேகமாக நகர்ந்து இன்னொரு பக்கம் கம்மியாக நகர போகிறது இல்லை இல்லையா? ஸோ அந்த கம்பி மொத்தமுமே ஒரே அளவில் தான் மூவ் ஆகும், ஒரே மாதிரி தான் ரொட்டேஷன் இருக்கும். அப்போ வலஞ்சுழி திருப்புத்திறன் இடஞ்சுழி திருப்புத்திறன் 2ஓட மதிப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக விசையின் திருப்புத்திறனுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், F × D அப்படின்னு சொல்லிட்டு, δ = F × D. அதே தான் இங்கே F1 × D1 = F2 × D2. இதுதான் வந்து திருப்புத்திறனோட தத்துவம், அதுக்கான ஃபார்முலா.